அதிமுகவின் அதிரடி பிளான், பரபரக்கும் உசிலம்பட்டி தொகுதி. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சிங்கம் சின்னத்துக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி உசிலம்பட்டி. அதனால்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே களமிறங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறது அந்த கட்சி. கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உசிலம்பட்டியில் நின்றும் தோற்று போனது. இதற்கு காரணம் திமுகவின் ஒத்துழையாமைதான் என்று சொல்லி அந்த கூட்டணியை விட்டே வெளியேறியது அந்த கட்சி. இம்முறை அதிமுகவுடன் கைகோர்த்திருக்கிறது. ஆனால் இம்முறையும் தினகரன் இங்கு வரப்போகிறார் என்று சொல்லி மறுபடியும் சிங்கத்தை மிரட்டுகிறது அமமுக. கடந்த முறை ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் PV கதிரவன், அதிமுக சார்பில் ஐயப்பன், அமமுக சார்பில் மகேந்திரன் ஆகியோர் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டனர். முக்குளத்தோரின் இந்த மும்முனை போட்டியில் ஐயப்பன் வெற்றி பெற்றார். அதே சமயம் தேர்தலுக்கு பிறகு அடுத்த முறை உசிலம்பட்டி உங்களுக்கு தான் என்று உத்தரவாதம் அளித்து மகேந்திரனை அதிமுகவுக்கு இழுத்து வந்துவிட்டார் மதுரை மேற்கு மாவட்ட செயலாளரான RB உதயகுமார். பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கும் உதயகுமார் இம்முறை தனக்கு எப்படியும் உசிலம்பட்டியை வாங்கி தந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் மகேந்திரன் தேர்தல் வேலைகளை கவனிக்கவும் தொடங்கிவிட்டார். இதனால் போன முறை நம்மை எதிர்த்து நின்றார், இந்த முறை அவரை ஜெயிக்க வைக்க வேலை செய்யணுமா, காலங்காலமாக கட்சிக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு வேலையே இல்லையா என்று அதிமுகவில் முணுமுணுப்பு கிளம்பி இருக்கிறது. மகேந்திரன் இங்கே கடந்த முறை சுமார் 55,000 வாக்குகளை பெற்றார். அப்போதே தினகரன் கோயில்பட்டிக்கு போகாமல் உசிலம்பட்டியில் நின்றிருந்தால் எளிதாக ஜெயித்திருக்கலாம் என்ற பேச்சும் கிளம்பியது. இதை நினைவில் வைத்துக் கொண்டு இம்முறை தினகரனை அமமுகவினர் உசிலம்பட்டிக்கு வர சொல்லி இருக்கிறார்களாம். இப்படி ஒருவேளை தினகரன் இங்கு வந்தால் ஃபார்வர்ட் பிளாக் விருப்பப்படி உசிலம்பட்டியை அவர்களுக்கே விட்டு கொடுக்கும் முடிவில் இருக்கிறதாம் அதிமுக. தினகரனை கண்டு சிங்கம் பார்ட்டிகள் பின்வாங்கினால் கடந்த முறை அமமுக வேட்பாளராக போட்டியிட்ட மகேந்திரனையே தினகரனுக்கு எதிராக கொம்பு சீவி களமிறக்கவும் தயாராக இருக்கிறது அதிமுக தலைமை.